வெல்கம் டு ட்ரையல் விளாக். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஒரு கண்காட்சிக்கு வந்திருக்கோம். அது என்ன கண்காட்சின்னு எனக்கும் தெரில. பார்க்க சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். இது எங்கன்னா முடிச்சு ரோட்டில் இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ எங்கே போகிறோன்னா என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறோம். டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் எவ்வளோ? 40. டிக்கெட் 40 ரூபா உள்ள என்ட்ரன்ஸ்க்கு. உள்ளே போய் மற்ற தனித்தனியாக வாங்கணுமா? ஓகே, உள்ளே இருக்கிற எல்லா கேமுக்கும் தனித்தனியாக வாங்கணும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். என்ன ஏதோ பாருக்குள்ளே போகிற மாதிரி ஒரே தகரமாக இருக்குது. ஓகே, நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மூளைக்கார மீன். ஏன்னா இந்த மீனுக்கு தான் மூளையே ஜாஸ்தி. இதுதான் ஃப்ளவரான் வாஸ்து மீன் சொல்லுவாங்க. இது உங்க எல்லாத்துக்குமே இந்த கோல்டன் ஃபிஷ். பட் டேங்க் ரொம்ப அழுக்கா இருக்கு. ஃபிஷ்ஷே தெரில. இதான் ஜிம்பேங்கூ ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஜிம்பேங்கூ ஃபிஷ். அவ்வளோ பெருசாக இருக்குது பேர். இது நானா வச்ச பேர். இதுதான் நத்தை எப்படி ஒட்டி இருக்குன்னு பாருங்க. இந்த மீன் நம்ம சிஎஸ்கே ஃபேன். ஸோ எல்லோ கலரில் இருக்குது. ஆரஞ்சு கலர் ரெண்டும் ஒன்று தான். யாருமே தெரியல, இது என்னதுன்னே தெரியல. ஏதோ கட்டை மாதிரி கிடக்கு. கிராஸா மீனுங்க? இதுதான் பாம்பு மீன். இது வந்து பாம்புக்கும் மீனுக்கும் கிராஸ். இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. கதையை போடுறேன்டா. மீனு தான் அது. பாம்புக்கு கிராஸ் முயல் கறிடா, டேஸ்டா முயல் கறிங்க. நான் இதை போயிட்டு டாய்ஸ்னா இருக்கு. ஒரே நைஸா 100 ருபீஸ். வாங்கிடா. காரா எங்க இருக்கு? அங்க இருக்கு. 100 ருபீஸா? பொம்மை காரா? ஆமா, 100 ருபீஸ் என்ன வச்சுலாம் வராது. ரிமோட் கண்ட்ரோலடா. இங்க எதுக்கு லேப்டாப் வச்சு உட்காந்துருக்காங்க? உங்க மொபைல்ல இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச போட்டோவை ஒரே நிமிஷத்துல பிரிண்ட் போட்டு அதை கிளாஸ் போட்டோ போட்டு 99 ரூபாய் மட்டும். கேம்ஸ் ஒரு கேமோட இங்க கடையிலயும் எதுவும் பெருசா இல்ல. ஸோ நீங்க லவரோட வந்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே தவிர எதுவும் வாங்கி கொடுக்க முடியாது. காதல் 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 அது ஒரு மோதல். ஒருத்தன் சாதல் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறோம். இந்த கேம் நான் விளாடல. ஏன்னா இது விளாண்டா நான் தான் ஜெயிப்பேன்னு எனக்கே நல்லாவே தெரியும். என்னடா சொல்றான் பாருங்க. ஏய், நீ தான் நல்லா த்ரோ பண்ணுவல, அழகா த்ரோ பண்ணி. இது எனக்கே தெரியாதுடா. என்ன பட் இதோட பிரைஸ் எதுவும் ஒர்த்தபால் இல்ல. ஸோ நான் விளாடல. அநியாயத்துக்கு அந்த டெடியே நல்லாவே இல்லையடா. ஆல்ரெடி செகண்ட்ல இங்க இருந்து தூக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு டெடி பார்க்க. இங்கேயும் ஏதோ கேம்ஸ் நடக்குது போல. அந்த டைகர் பொம்மை எப்படியே வின் பண்ணி விடுங்களா? இந்த டைகர் பொம்மை 6 பந்தமே மொத்தமாக கூட்டி வரும் நம்பருக்கு பரிசு உண்டு. பட் இது என்ன கேம் தான் தெரியல. இந்த கேம்டா பக்கெட் பிரியாணி வாங்கி ரூம்ல பல பக்கெட் வச்சிருக்கோம்டா. இந்த கேம் விளையாடி அந்த பக்கெட் எடுக்கணும். இதை உருட்டி விட்டு என்ன நம்பர் வருதோ அது நம்ம பிரைஸ் பண்ணிக்கலாம். இவன் பாடுற பாட்டு ரைட்டே இல்லை. அப்ப எப்படா காப்பி ஆகும்? இங்க இருந்து நம்ம சாப்பாடு செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதான் நமக்கான ஏரியா. ஆணிக்குறியில எவ்வளோக்காச்சு வரதே எதுக்காக அந்த டெல்லி அப்பளத்தை சாப்பிட்றது. எங்க டெல்லி அப்பளம்?
கேள்விப்பட்டதே இல்லையா? ஆனா எனக்கு எதுவும் மசாலா பூரி என்னன்னு தெரியுமாடா? கிசாலா பூரியா? சுரேந்தர் சொல்றான். டேய் அவன் ஒரே கிசாவா இருக்கான்டா. ஜிபே இருக்குடா, வர வாங்கி தரேன். என்னது? வாங்கி தரேன். என்ன இது? அவ்வளவுதான். சுத்தியா? சின்ன பிள்ளையாடா? இதான் 50 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கான். மேல வச்சு ஊதுறா. இவனுக்கு ஒழுங்கா ஊத கூட தெரியல. இவனுக்கும் ஊத தெரியல. ஒருவேளை நம்ம கொடுத்த இந்த லிக்விட்ல தண்ணி கலப்படம் பண்ணிட்டாங்க போல. டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் இல்ல, டோக்கன். சரி ஏதோ ஒண்ணு வெற்றிகரமா டெல்லி அப்ளை டோக்கன் வாங்கியாச்சு. பச்சை பிள்ளை என்று நினைப்பா. இப்ப கரெக்டா ஊதுறடா. இப்பதாங்க ஊத கத்துருக்கான். மேல புடிச்சு ஊதுறா. நல்லா வரும்டா. ரெண்டு பேரும் பாருங்க சின்ன புள்ள மாதிரி விளாண்டுட்டு இருக்காங்க. துரோகம் பாருங்க. வாங்க சொன்னா துரோகம் பண்றாங்க, விட்டுட்டு சாப்பிடுறாங்க. இதுதான் டெல்லி அப்பளம். இங்க வந்ததுக்கு முக்கியமான காரணமே இந்த அப்பளம் தான். விட்டுட்டு திங்கிறாங்க. அது காலேஜ்ல வந்தவங்க பட்ஜெட் உட்காந்தானா? இதான் ஹைட்டா இருக்கு. எதுல உட்காரும்? 3, 2, 1. ஆஹா, ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவர் தான் ஆப்ரேட்டர் போல ஜாலியா நிக்கிறாரு. ஹேண்ட்பேர் ஆடுது. எங்க டம்மி ஹேண்ட்பேருங்க ஆடுதுங்க. போட போட்டுறாரா? நம்ம பாய்ஸ் எங்க இருக்காங்கன்னு இருக்க முடியல. நம்ம பாய்ஸ் எங்க இருக்காங்க? ஹேண்ட்பேர் ஆடுது. தலை சுத்துறா. ஆப்ரேட்டர் தலை லைட்டா கிரிட்டு கிரிட்டுன்னு தான் ஆகுது. ஐயோ வாய்ஸே வர மாட்டேங்குது. வாய்ஸ் இருக்காங்க கீழே விட்டுற
கேமரா கீழே விழுந்துருமோ பயமா இருக்கு. நீலாவே ஃபோக்கஸ் பண்ண முடியல. தலை சுத்துதுங்க முடியல. டெல்லி அப்போலோ வெளியே வருது. டெல்லி அப்போலோ சென்னைக்கு வருது. தம்பி பயந்துட்டேன். தலை சுத்து ஆண்டி வர மாதிரி மாவட்டம் கிரைண்டருக்குள்ள சின்ன அப்படிதான் இருக்கும். ஆப்ரேட்டரு உண்மையிலே தலை சுத்துது. தலை போன முடிச்ச ஸ்பீடா சுத்துறோம். உச்ச கட்டத்துக்கு இவ்வளோ நேரம் எனக்கு எது தெரியலடா. அவன் லாஸ்ட்டாக ஃபோனை பிடிச்சோடனே வேற லெவலுங்க. லைட்டா புரட்டிருச்சு. அடுத்து ட்ரெயின் ரைடும் கொலாம்பஸ் போக போறோம். ஏண்டா அத போலாம். சோ யார் யாருக்கு எது வேணுமோ என்ஜாய் பண்ணலாம். இது ஒன்று ஓகே தானா? பட் இந்த ரைடே பெரிய பசங்களுக்கு வச்சிருந்தா கன்ஃபார்மா போயிருப்பேன். சுரேந்தர் ரைடு எப்படி இருந்துச்சு? அதாவது கீழே வரப்பதான் நம்மளை எங்கேயோ தூக்கி வெளியே போடுற மாதிரி ஸோ இங்க எல்லா கவுண்டர்லயும் கேஷ் தான் இருக்கு. ஏதோ ஒரு கவுண்டர்ல மட்டும் ஜிபே இருக்குன்னாங்க. ஸோ அங்க பே பண்ணி நம்ம அமௌண்ட் கையில வாங்கிக்கலாம். லெட்ஸ் கோ. பறக்கிறோம், பறந்தே ஆகிறோன்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் கொலாம்பஸ் போக போகிறோம். இது எவ்வளோ தூரம் ஸ்விங் ஆகும்னு தெரியல. அது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். அதனால நான் போனேன். பட் நம்ம பாய்ஸ் போகிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளோ டேஞ்சரஸ் இல்லை. இதுதான் கொஞ்சம் டேஞ்சரஸ் ரைடு. கொலாம்பஸ்ல போக போகிறோம். அடி நல்லா தெரியுது. பரவாயில்ல, ரொம்ப தூரம் ஸ்விங் ஆகுது. டிக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. பாருங்க, ட்ரெயினுக்கு வெளியே போகுதுங்க. கரெக்டாக ஓரத்தில் உட்காரணும். அவ்வளோ ஹைட்டு நல்லா தெரியும். அங்கே போயிட்டு வருமாடா? அங்கே போயிட்டு வருமாடா? அது போயிட்டு வருமா? அது கூட்டமாக இருக்கும். ஒரு வழியா we are into the ride. ரைடு இப்போ ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் டாப் கார்னரில் உட்காந்துருக்கோம். கீழே உட்காந்துருக்காங்க. பயங்கரமாக ரைட் ஏற ஏற கொஞ்சம் இதாக இருக்கு. இந்த ரைடு உங்கள் ஓன் சேஃப்டி, ஓன் ரிஸ்கில் போங்க.
மனம் வலிமை கொண்டவங்க போனா நல்லா இருக்கும். ஏன்னா இதில் சேஃப்டி லாக் எதுவுமே இல்லை. நாங்கள் வேறு கார்னரில் உட்காந்துட்டோம். ஸோ கார்னரில் மேலே போகும்போது வண்டி பாட்டுவான்னு இருந்து பயன் பண்ணிட்டு இருந்தாங்க. மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா டிக்கி ஏரில் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் விழுந்துடும். வாங்க 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 வாங்க. உங்க மனதில் எப்படி இருக்குல்ல? பயங்கரமா இருக்குது. பயங்கரமா இருந்துச்சா? அதாவது கீழே வரப்ப காலெல்லாம் கட 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 ஆடுது. என்னடா வெறியடி இருக்கு. போலாம் போலாம். தூக்குது. ஒரு கடத்துல ஆப்ரேட்டரே நிப்பாட்டுறாங்கிற மாதிரி. இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் ஃபீல்டில் ஏறிட்டோங்க. மோய மோய ஓரளவுக்கு சிட்டினா தெரியுது. அதான் நான் இருக்கா. ஐயோ ஐயோ ஐயோ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே இருக்கிறது ஹோட்டலில் பார்த்தா தெரியும். நம்மள இதான் மேக்ஸிமம் பிளேஸ் இருக்கும். ப்ரோ எங்க இங்க பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஆகிக்கலாமா? மனம் வலிமை கொண்டவங்க போனா சேஃப்டி எதுக்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஓகே. கீழே வரப்ப காலெல்லாம் கட மாட்டேங்கிறான். திருப்பி சொல்லு. சூப்பரா இருக்க மாட்டேங்குது. இல்ல அதுக்கு முன்னாடி பயங்கரமா இருக்க மாட்டேங்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லியா? அதான் தெரிஞ்சிடறா. உட்காந்து தோறா. ஏய் நடுவுல காரு பயமா இருக்கு. பதட்டமா இருக்குல்ல. ஜெயின் ஃபீல்டில் ஏறிட்டோம். ஏய் ஹாரி நிறைய போன படுத்தாரா எனக்கு மூஞ்சில மரணம் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் வெளில சொல்லக்கூடாது. இதெல்லாம் மறுபடியும் தொண்டை போயிட போது பைத்தியம். லைட்டா சுத்துன இல்ல தலை சுத்தி பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். உன் கையால நடுக்குது செவன்று. ஆமாடா கையில ஐயோ ரொம்ப நம்ம இப்ப டாப்ல இருக்கோம். ஏய் பைத்தியம். ஏய் அங்க வேற அங்க வேற. ஏய் இப்ப பாரு அங்க பாரு அதை பாரு. தொக்கி மேல வரப்ப பாரு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம். என்ன அவ்வளவு தூரம் வருது? இவர்தான் ரஞ்சா மனநிலை எப்படி இருந்துச்சு? கை ஆடுறதுல தெரியுது. போடு சதீஷ் இது பார்க்கவே இல்லையே. இறங்குறப்ப அப்படியே அடிக்கிறல கலங்குகிறா. இதுக்கே எப்படிறாங்க? நான் அதுக்கு என்ன பண்ணுவான்? திரும்பிக்கிட்டேன். திரும்பவே இல்லையா? கீழே இருக்காங்க எல்லாம் எவன்டா எப்படி கத்துற? வெற்றிகரமா 3 ரைடு முடிச்சாச்சு. எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. கத்தி கத்தி தொண்டை கட்டி போச்சு. ஓகே
ஓகே இங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், கிளம்புறோம். பாய். இதோட இதே மாதிரி வீடியோஸை நீங்கள் திருப்பி பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் டு ட்ரையல் vlog.